இங்கு கூடுதலான மற்றும் குறைவான பெறுமதியுடைய பொருட்தொகுதியை வாங்கியவர்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் சுமனா, நயனா, காஞ்சனா அப்படின்னு சொல்லி 3 நபர்களுடைய தொகுப்பு தந்திருக்கிறாங்க. சீனி, பருப்பு, தேயிலை இந்த 3 பொருட்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இங்கே அதிகமாக பார்க்கக்கூடியது எல்லாமே கிலோகிராமில் இருக்குண்ணா. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறது கிலோகிராம் இல்லை. அவங்க நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், அதிக மற்றும் குறைவான பெறுமதியை தான் கேட்குறாங்க. பெறுமதி அப்படின்னு சொன்னால் விலைகள். அந்த விலைகள் அடிப்படையாக கேட்குறனால நம்ம யோசிக்கிறதும் விலைகள் அடிப்படையில் தான் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சீனி, பருப்பு, தேயிலை இதில் எது ஆகக்கூடிய பெறுமதியுடையது, எது ஆக குறைவான பெறுமதியுடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைனை நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சீனி 2 கிலோகிராம் வாங்குற காசுக்கு பருப்பு 1 கிலோகிராம் வாங்கலாமா. அப்போ இங்கே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பருப்பு வந்து ஒரு 100 ரூபா, 1 கிலோ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சீனி வந்து 50 ரூபா தான். ஸோ பருப்பு 1 கிலோ வாங்குற அந்த 100 ரூபாய்க்கு சீனி வந்து 2 கிலோ வாங்கலாம். 50 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லி 2 கிலோ வாங்கலாம். ஸோ இந்த பருப்பு அப்படிங்கிறத விட சீனியினுடைய பெறுமதி குறைவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? அதே மாதிரி 2வது பிரேக்கெட்டில் வந்து பாருங்க, பருப்பு 3 கிலோகிராம் வாங்குற காசுக்கு தேயிலை 1 கிலோகிராம் வாங்கலாமா. அப்போ சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல பருப்பு வந்து நம்ம 100 ரூபா அப்படின்னு எடுத்தோம்னா, அப்போ 3 கிலோ பருப்பு அப்படின்னு சொன்னால் 300 ரூபா. அந்த 300 ரூபா காசுக்கு 1 கிலோகிராம் தேயிலை தான் வாங்கலாமா. அப்போ இங்கே பருப்பு தேயிலை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தேயிலை வந்து பெறுமதி கூடியதாக இருக்கு. அப்போ இருக்கிறதுலையே தேயிலை தான் ஆகக்கூடிய பெறுமதி உடையது. நம்ம சும்மா கெஸ் பண்ணி 50 100 ரூபா அப்படின்னு போட்டு பார்த்ததுல தேயிலையினுடைய விலை 300 ரூபா வருது 1 கிலோ. அதே பருப்பினுடைய விலை 100 ரூபாய் வருது. அதுவே சீனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. ஸோ இருக்கிறதுலே ஆக குறைவானது சீனியினுடைய பெறுமதி தான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஷார்ட்கட்டாகவும் கண்டுபிடிக்கலாம், டீட்டெயிலாகவும் கண்டுபிடிக்கலாம். அது உங்களுடைய ஐக்யூ லெவலை பொறுத்து. நான் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இங்கே பருப்பு சீனி 3 கிலோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ 1 கிலோ 50 ரூபான்னு நான் எடுத்தேன். அப்போ 3 கிலோவாக இருந்தால் 150 ரூபா வரும். பருப்பு 1 கிலோவை 100 ரூபா அப்படின்னு எடுத்தேன். தேயிலை வந்து 1 கிலோ 300 ரூபா அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ 2 கிலோ அப்படின்னா 600 ரூபா. 600 700 850 ரூபா வருது முதலாவது பெறுமதி. 2வதுக்கு பாருங்க, சீனி 2 கிலோ. சீனி 2 கிலோ அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 100 ரூபா. பருப்பு 3 கிலோ அப்படின்னு சொன்னால் 300 ரூபா. தேயிலை 1 கிலோ அப்படின்னு சொன்னால் 300 ரூபா. அப்போ 300 300 600 700 ரூபா வருது 2வது பெறுமதி. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, சீனி 3 கிலோ 150 ரூபா. பருப்பு 2 கிலோ 200 ரூபா. தேயிலை 2 கிலோ அப்படின்னா 600 ரூபா. ஸோ 600 200 800 950 ரூபா அப்படின்னு வருது. அப்போ வாங்கின பொருட்களினுடைய பெறுமதியை பார்க்கும்போது சுமனாவினுடைய பெறுமதி 850 ரூபா, நயனாவினுடைய பெறுமதி 700 ரூபா, காஞ்சனாவினுடைய பெறுமதி 950 ரூபா. அப்படின்னா கூடிய பெறுமதி காஞ்சனாவும் குறைவான பெறுமதி சுமனாவும் இந்த இடத்துல இருக்கு. ஓகேயா? ஸோ இதில் அவங்க ரூபா கணக்கு தரவே இல்லை. அந்த ரூபாவை நான் என்னுடைய லேசுக்காக பயன்படுத்தினேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. அந்த அடிப்படையில் காஞ்சனா கூடிய பெறுமதியாகவும் சுமனா இல்லை, நயனா வந்து மிக குறைவான பெறுமதியாகவும் இருக்கிறாங்க, 700 ரூபா. ஓகேயா? ஸோ இப்போ இதில் காஞ்சனா அடுத்தது நயனா, இதுதான் சரியான விடையாக இருக்கும்.